ஒளிபரப்ப உதவுபவர்கள்: பிரான்சிஸ் ராபர்ட் அனிதா குடும்பத்தினர், விக்டர் ரீனா குடும்பத்தினர், ஜெனட் போஸ்கோ குடும்பத்தினர். திருமதி எஃப் அல்போன்சா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள், புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பரேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள். புதிய உலகம் படைத்திடுவோம் வாருங்கள், புதிய வாழ்வில் நிலைத்திடுவோம் வாருங்கள். அன்பரேசு தலைமையில் அவரின் அன்பு பாதையில் கள்ளமில்லா உலகை படைப்போம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்தோடு செவி சாய்க்கவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து கொண்டிருந்த போது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாராகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவ்வாறு அவர் இறைவனிடம் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிக்காரி என்று கருதினார்.
ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிக்காரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவார்களாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வறியோரின் வில்கள் உடைக்கப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறையுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இறந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்தால் பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆனாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அது மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கல்வியில் மிக சிறந்தவராக இருந்தவர். எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், அறிவும் ஆற்றலும் மட்டுமே வாழ்வு என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு மிக மிக தெளிந்த தேர்ந்தவராக திகழ்ந்தவர் புனித ஹிலரி. அவராக இருக்கின்ற அந்த தருணத்திலே அவருடைய வாழ்க்கையிலே 2 கேள்விகள் அவரை உறுத்தின. என்ன கேள்விகள் என்று பார்க்கின்ற போது, முதல் கேள்வியாக அவர் கேட்டது, என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன? 2வது கேள்வி அவர் கேட்டது, என்னுடைய வாழ்வின் இறுதி இலக்கு என்ன? இந்த 2 கேள்விகளுக்கும் அவர் கற்ற பாடங்கள் அவருக்கு பயன் தரவில்லை. அவருடைய பதக்கங்களும் பதவிகளும் கல்வியிலே சிறந்து விளங்கிய அந்த பட்டங்களும் அவருக்கு எந்த விதமான ஆறுதலான பதிலை அவருக்கு தரவில்லை. ஆகவே இந்த 2 கேள்விகளுக்கு பதிலை தேட ஆரம்பித்தார். அந்த 2 கேள்விகளுக்கும் இறுதியாக அவருக்கு எங்கே பதில் கிடைத்தது என்றால், இயேசுவினுடைய இறை வார்த்தையில்தான் அந்த பதிலை அவர் கண்டுகொண்டார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னுடைய 30வது வயதிலே இறை வார்த்தையை அறிந்தவராக, இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கின்றார், அவரே உண்மையான கடவுள் என்பதை தீர்க்கமாக தீர்மானித்து அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு உரியது என்று சொல்லி ஒரு குருவானவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அதன் பிறகு ஆயராகவும் அவர் உயர்த்தப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் வாழ்ந்த காலத்திலே மிக முக்கியமாக ஆரிய தப்பறை கொள்கை மிகவும் வேதனை மிக்க ஒன்றாக இருந்தது. ஆகவே அந்த ஆரிய கொள்கைக்கு எதிராக அந்த தப்பறை கொள்கையை முற்றிலுமாக திருச்சபையிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு எதிராக இருந்தார். ஆனால் அப்போது இருந்த கான்ஸ்டன்டியூஸ் என்கின்ற அரசன் இவரை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து அவரை நாடு கடத்துகிறார். நாடு கடத்தப்பட்டு மிகவும் வேதனையான தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அங்கே இறைவனை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, அதுவும் 3 கடவுளை எவ்வாறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதமான படைப்பு அல்லது புத்தகத்தை அவர் எழுதுகிறார். 3 கடவுள் அல்லது 3 இறைவன் என்கின்ற அற்புதமான ஒரு புத்தகம். ஆகவேதான் திருச்சபையானது அவரை மறை வல்லுனராக ஏற்றுக்கொள்கிறது, டாக்டர் ஆஃப் த சர்ச். ஆகவே அவருடைய எழுத்துக்கள், அவருடைய படைப்புகள் எல்லாமே அவருடைய அனுபவங்கள், இறைவனோடு ஒன்றித்திருந்த அனுபவங்கள், தீமையை எதிர்த்து நின்று அந்த தீமையை ஒழித்து அந்த தீமையை வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் புனிதராக இவர் விளங்குகின்றார். ஆகவே இவர் அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் அன்னை மரியாளை பற்றி சொல்லுகின்ற போது இவ்வாறாக சொல்லுகிறார். மிக பெரிய பாவியாக இருந்தாலும் அன்னை மரியாளின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒருபோதும் அந்த தாய் அழிந்து போக விடமாட்டார் அல்லது ஒழிந்து போக விடமாட்டார். ஆகவே இந்த தாயை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் எந்தவித பாவிகளாக இருந்தாலும் நிச்சயமாக தன்னுடைய மகனிடம் அவளுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இந்த அன்னை மரியாள் இருப்பார் என்று தன்னுடைய எழுத்துக்களிலே இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் இருக்கின்றார். தீய ஆவி பிடித்தவர் அங்கே உள்ளே இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வானது மிக மிக முக்கியமான நிகழ்வு. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூடத்திலே
மிக முக்கியமாக தன்னுடைய சொந்த ஊரிலே தன்னுடைய சொந்த மக்களுக்கு முன்பாக செய்த ஒரு மாபெரும் அருளடையாளம். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவனுடைய அரசுக்கும் அலகையினுடைய அரசுக்கும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கின்றது. ஆகவே இந்த யுத்தத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இறைவன் கட்டளையிடுகின்றார், அலகையும் கீழ்ப்படுகின்றது என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே அலகையை தோற்கடிக்கின்றவராக இருக்கின்றார். வாயை மூடு, வெளியே போ என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக, அதிகாரத்தோடு போதிக்கப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பதிலாக அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், இருளான அலகைக்கு ஒளியான இயேசுவுக்கு முன் நிற்க தகுதியற்றதாக இருக்கிறது. ஆகவே இருளான அலகை அங்கே தீய ஆவி பிடித்தவனை நசுக்குகின்ற தருணத்திலே ஒளியாகி ஆண்டவர் இயேசு அங்கே இருப்பதனால் அஞ்சி நடுங்கி அந்த இருளானது அங்கிருந்து வெளியேறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்பாக எந்த தீமையும் ஒருபோதும் நிற்க முடியாது. இதைதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அலகை அங்கே இயேசுவை பார்த்து, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எம்மை அழிக்கத்தான் நீர் வந்தீரோ? ஆகவே அந்த அலகையும் இயேசுவினுடைய அந்த இறை தன்மையை புரிந்து கொண்டு இறைவன்தான் தனக்கு கட்டளையிட முடியும் என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதாக இருக்கிறது. அடுத்தபடியாக இயேசுவின் ஆற்றலும் அவருடைய அதிகாரமும் அவருடைய வார்த்தையும் நம்மை மீட்க வல்லது, நம்மை சுகப்படுத்த வல்லது, நம்மை தீமையிலிருந்து விடுவிக்க வல்லது, வெற்றியை தரக்கூடியது, நம்மை வாழ்க்கையிலே எழுந்து நடக்க வைக்க கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது என்பதை இன்றைய நாளிலே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்புமிக்கோர்களே, இன்றைய நாளிலே எத்தகைய தீமையை நாம் எதிர்த்து போராட வேண்டும்? இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே பலவிதமான தீமைகள் நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த தீமைகளை எல்லாம் வேறறுக்க இறைவனுடைய ஆற்றலும் அவருடைய இறை வார்த்தையும் அவருடைய அதிகாரமும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து செயல்படுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெபங்களாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவின் பெயரால் அதிகாரத்தோடு நாமும் தீமையை அகற்ற முடியும் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு என்னில் நிச்சயமாக அந்த ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவார். அவர் என்னில் குடிகொண்டு அலகையையும் தீமையையும் நிச்சயமாக அவர் தவிடுபொடியாக்குவார் என்கிற நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே நான் அழைக்கப்படுகிறேன். ஆகவே இயேசுவின் பெயரால் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நாம் வெல்ல முடியும், தீமையை முறியடிக்க முடியும் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்று தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் தலைவா. காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் தலைவா. உடலாக வந்தாய், உயிராக நின்றாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உன்னில் என்று மலர்ந்திட காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன்
தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதா இருக்கவும் வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஹிலேரி,
மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவோடு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனை ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: பிரான்சிஸ் ராபர்ட் அனிட்டா குடும்பத்தினர், விக்டர் ரீனா குடும்பத்தினர், ஜெனட் போஸ்கோ குடும்பத்தினர், திருமதி எஃப் அல்போன்சா இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி